எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்காந்த். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நிஃப்டி இன்றைக்கோடைய ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கும், அதாவது 27 நவம்பருக்கு என்ன மாதிரி ப்ரிடிக்ஷன் இருக்கும், 27 நவம்பருக்கு என்ன மாதிரி ப்ரிடிக்ஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 26ஆந்தேதி எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, ப்ரீ க்ளோஸ் பார்த்திங்கன்னா 26,205 போய் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 330 பாயிண்ட் ஏறி மேலே நின்றுச்சு. ஸோ இப்போ இந்த 330 பாயிண்ட் ஏறினதுனால என்ன மாதிரி இம்பேக்ட் வந்து இன்றைக்கி கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரும் பார்த்திங்கன்னா 27,390 கிட்டத்தட்ட 185 பாயிண்ட் ப்ரீமியமில் ஃபியூச்சரும் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறனால இன்றைக்கி மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆகும், இது நம்மளுடைய ஸ்பாட்டோட ப்ரைஸும் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் ப்ரைஸுக்கு கொண்டு போவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை இன்னும் இதுக்கு அதிகமாக கொண்டு போகிறாங்களா, இல்லை இது கீழே கொண்டு போகிறாங்களா. ஸோ இந்த 3 சினாரியோவில் தான் நடக்க போகுது நம்மளுடைய இன்றைக்கி மார்க்கெட்டு. அப்படி பார்க்கும்போது நம்ம 26,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோம்னா அதில் வீக்லி மந்த்லி 2 எடுத்துருக்குறோம். ஸோ அந்த வீக்லி மந்த்லி 2மே செக் பண்ணி பார்க்குறோம். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இதில் இருக்கிறது எதுவுமே யாருக்கான எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஸோ நான் பண்ணிக்கிட்டு எல்லாம் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான். இதுவரை நம்மளுடைய வீடியோ எல்லாமே பேப்பர் ட்ரேடிங்கை பற்றி தான் சொல்லியிருக்கோம். யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது நம்மளுடைய வீக்லி எக்ஸ்பைரியோடைய சிஇபி வந்து 26,200க்கானது. அப்போ 150 காலம் 115 புட்டும் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரியான இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி மந்த்லியில் பார்த்திங்கன்னா சிஇ வந்து 439 இருக்குது. அதே மாதிரி பிஇ பார்த்திங்கன்னா 248 இருக்குது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதோடைய இப்போ நமக்கு வீக்லியை பொறுத்த வரையும் கிட்டத்தட்ட 35 பாயிண்ட்டு மேலே இருக்குது. அதே மாதிரி மந்த்லியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 190 பாயிண்ட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ இதில் 35 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதில் 190 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும், அதோடைய ரேஞ்ச் என்ன மாதிரி செட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ ரேஞ்சு பார்த்திங்கன்னா 26,240 டு 26,170 இந்த ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதோடைய எக்ஸ்டெண்டட், அதாவது மேக்ஸிமம் இது வந்து இன்ட்ராடேக்கான ரேஞ்ச் இருக்கும். இதோடைய மூவ்மெண்ட்டு கொஞ்சம் ஹார்ஸாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 26,396லேருந்து 26,104 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இது மேக்ஸிமம் இதை தாண்டதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ இந்த ரேஞ்சை தான் அதை சுற்றி வந்துகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். இல்லை இதோடைய டிஃப்ரென்ஸில் ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஓகேங்களா. அக்ரெசிவ் பையர்ஸ் யாராவது எஃப்ஐஏயில் வந்திருந்தாங்க அப்படின்னா மட்டும் இப்போது அக்ரெசிவ் பைனா எஃப்ஐஏயும் டிஏயும் உள்ளே வந்து ஏதாவது அக்ரெசிவ் பையிங் பண்ணியிருந்தாங்க ஸ்டாக்ஸு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தெரியும். இப்போதைக்கு இது தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வீக்லியோடைய இதில் பார்க்கும்போது நமக்கு ரேஞ்சு வந்து 26,200க்கான ரேஞ்ச் என்னவாக இருக்குன்னா 185 டு 115 இந்த ரேஞ்சில் இருக்கும் கால். ஸோ புட்டை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா 150லேருந்து 80 இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம நடக்க போகுது. இப்போ இதில் என்ன மாதிரி ஓப்பனிங் இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. அது பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்து. ஸோ இதுதான் நமக்கு முக்கியமானது இன்றைக்கி.
இந்த ரேஞ்சு பாருங்கள், ரேஞ்சுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். ஸோ ஐவி என்ன மாதிரி மூவ் ஆகுது அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி எப்படி மூவ் ஆகுது அதையும் பாருங்கள். எங்கே டிக்ரீஸ் ஆகுது, எங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஓஏயும் எங்கே இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்குது. க்ரீக்ஸும் இதில் இம்பாக்ட். இப்போ டெல்டாவை வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு இம்பேக்ட் கொடுக்குது, அதே மாதிரி டிக்ரீஸ் ஆச்சுனாலும் ஒரு இம்பேக்ட் கொடுக்குது க்ரீக்ஸை பொறுத்தவரையும். ஸோ நமக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ஒரு சிம்பிளஸ்ட்டு நம்ம வந்து ஓஏயும் ஐவியும் செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். ஸோ இதில் சேஞ்சின் ஓஏ எப்படி போய்கிருக்கு, இதில் ஐவி எப்படி சேஞ்ச் ஆகுது, இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சினாரியோ கிடைக்கும். பட் நமக்கு எப்போதுமே வந்து மார்க்கெட்டு 26,240க்கு மேலே நின்றுச்சு அப்படின்னா இங்கே இந்த பக்கம் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதேமாதிரி 26,170 கீழே நின்றுச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைடு தான் போகிறது இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ரேஞ்சு செட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சு செட் பண்ணிக்கும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போது 26,205 இதுலேருந்து 26,240 இதுக்குள்ளே இருக்கும்போது கால் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ கால் சைடில் வந்து சப்போஸ் கால் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும்போது கால் உங்களுக்கு 185, 150 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதுன்னா நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். ஸோ 150, 185 ஸோ இதுதான் நம்மளுடைய இது. அப்போ 150, 185 இருக்கும்போது 185 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். பட்டு மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு கொடுக்கலாம். அதுக்கான ஸ்டாப் லாஸும் பக்காவாக இருக்கணும். ஸோ பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதோடைய இம்பேக்ட் தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.